Hi all, I'm your Carolyn. You're watching BTC Business Talk with Carolyn. ஸோ இன்னைக்கு நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் தான் இருக்கேங்க. ஓகே, ஸோ தே கால் மீ ஃபார் என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நோ பிளாஸ்டிக் அவேர்னஸ் வந்து பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க, ஏன் வந்து ஒன்று போய் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ்க்காக கூப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் வந்து எங்களை பற்றி தெரியும். ஒரு கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் வந்து எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க. இதுலேருந்து எக்கோசிஸ்டமை பாதிக்கும், ஒரு 3000 இயர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஏழையிலேருந்து ஒரு பெரிய பணக்காரர் வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது என்னன்னு நான் சொன்னால் நீங்களே வந்து அந்த பிளாஸ்டிக் பார்க்குற விதத்தையே வந்து நீங்கள் வந்து மாற்று வந்து யோசிப்பீங்க. அது என்ன அப்படின்னா ஷாம்பூ தாங்க. ஓகே, எல்லாருமே வந்து இப்போ பாலித்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலித்தீன் கவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலித்தீன் கவர் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர். ஸோ அது வந்து பாலித்தீன் சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். அது வந்து இப்போ ஒரு சூடு பண்ணாலோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஒரு டப்பா வந்து ஒரு ப்ளீச் ஆகும்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக், அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஒரு ஒரு உறுப்புகள், இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள்லேருந்து பிரெயின்லேருந்து அதுக்கப்புறமா ஒரு கிட்னி, ஹார்ட்டு, ஓகே, எல்லாத்துலேயும் வந்து பதிஞ்சிருக்குங்க. ஒரு சயின்டிஃபிக், ஓகே, ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஒரு 3 எம்எம்லேருந்து ஒரு 5 எம்எம் வரைக்கும் தான் ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அதான் வந்து நம்ம ஃபுல் பாடி, நம்ம உறுப்புகளையும் வந்து அது படிஞ்சு படிஞ்சு ஒரு சயின்டிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிசர்ச் வந்து. என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு சிட்டிசன், நார்மலான ஒரு பர்சன், ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இல்லைங்க, நார்மலான ஹியூமன் பீயிங் உடம்புல 2 லட்சம் அளவுக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குதாங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்வீங்க, திருப்பியும் வந்து ஷாம்புக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் வந்து ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு டப்பா, ஓகே, எல்லாருக்குமே தலையில் ஒரு ஷாம்பு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷாம்புக்குள்ளேயே இருக்குங்க பிளாஸ்டிக். ஓகே, டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்னால் நம்பாதீங்க. நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள், ஏஐ யூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பாத்ரூமில் போயிட்டு உங்கள் ஷாம்பு பாட்டில் திருப்பி பாருங்கள். ஓகே, பாலித்தீன் சொல்கிறாங்களே, அதான் வந்து ஃபெலஃபலைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து வேதிப்பொருள். ஓகே, அது வந்து சிந்தட்டிக் ஃபைபரால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க. இது ஒரு மேஜிக் மெட்டீரியல் இல்லைங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கெமிக்கல் பாய்சன். ஓகே, அதுதான் வந்து நீங்கள் சின்ன குழந்தைலேருந்து, இப்போ ஒரு நான் சொல்கிறேன் ஏழையிலேருந்துனா, ஏழை வந்து ஒரு 10 ருபீஸ் ஒரு ஷாம்பு சாச்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பணக்காரன்னா அவங்க வந்து ரூ. 800 ரூ. 700 ஷாம்பு டப்பா யூஸ் பண்ணுறாங்க. அது உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ கெடுதி. ஓகே, அது வந்து டெய்லியும் வந்து நம்ம வந்து இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம். ஷாம்பு தலையில் யூஸ் பண்ணி மூக்கு வழியா, வாய் வழியா, ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் என்ட்ரிங் அவர் பாடி. இதனால தான் இப்போலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து சில பேர் இறக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி முன்னாடிலாம் இந்த மாதிரி ஆகலைங்க. ஒரு ஒரு உறுப்பும் வந்து செயலிழக்காமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இதுவே காரணம்னு சொன்னால் எல்லாருமே வரிஞ்சு கட்டி வந்துடுவாங்க. கேன்சர், கேன்சருங்கிறது வந்து ஓகே பெரியது. இந்த விஷயங்கள்லாம் படிய படிய கேன்சர் வரும். ஓகே, நம்மளுக்கு அதுக்கப்புறமா உறுப்பு செயலிழப்புறது, அதுக்கப்புறமா ரொம்ப விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் சே நோ டு பிளாஸ்டிக். இப்போ வந்து நீங்கள் பேசுவீங்க, ஓகே, எல்லாரும் தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னு. நான் வந்து ஷாம்பூங்கிறது வந்து ஓகே, சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப் வந்து கெமிக்கல் இல்லைங்க. ஓகே, சோப் வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு நேச்சர், கடவுள்னு சொல்லக்கூடாது, நேச்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட், ஒரு அழுக்கு வந்து போக்குறதுக்கான ஒரு நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட். அது வந்து கெமிக்கல் இல்லை. அதில் தான் வந்து கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கிறதுக்காக, பார்க்குறதுக்காக எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சோப்புங்கிறது வந்து ஒரு நீங்கள் வந்து எப்படி ஓகே, ஒரு பால் இருந்துச்சுன்னா அதை முறித்து நீங்கள் வந்து எப்படி வந்து கர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எண்ணெயை வந்து முறிச்சா வந்து சோப்புங்க. ஓகே, ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது, சமையல் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு விறகுலாம் எரிச்சிட்ருப்பாங்க. அந்த கருப்பு வந்து படிஞ்சிருக்கும் அந்த சட்டியில். அந்த கருப்பை வந்து கழுவுறதுக்கு வந்து ஒரு நார், அப்புறம் சாம்பல் வைப்பாங்க. அதை தேய்க்கும்போது உங்களுக்கு நுரை வரும். ஸோ அதுதாங்க சோப்பு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐடி பர்சன். ஓகே, நான் ஒரு இப்போ ஐடி பர்சனோட வந்து நான் ஒரு வந்து
பேஷன் ஆண்டர்ப்ரனர்ன்னு சொல்லுவாங்க. பேஷன் ஆண்டர்ப்ரனர்னா சின்ன வயசுலேருந்து ஒரு கெமிக்கலே இல்லாத ஒரு விஷயம் வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரிசர்ச் பண்ணி ரைட்டியும் எடுத்து நான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஷாம்பு ஆகட்டும், ஒரு க்ரீம்ஸாக இருக்கட்டும், நீங்களே ஆன்லைன்ல போய் பாருங்க. ஷாம்பூல, க்ரீம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக். ஓகே. ஓகே ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு மாற்று தான் வந்து ஷாம்பூ பார்ஸு, நம்ம க்ரீம்ஸு, மூலிகையால பண்ணப்பட்ட வந்து க்ரீம்ஸும் வந்து மாற்று வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எத சேஞ்ச் பண்றது அப்படின்னா, அதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் மேனுஃபேக்சரிங் பண்ணி. ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லாம, நீங்க வந்து ஒரு சேஞ்சா இருங்கன்னு சொல்றது தான் நான் சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ வித் திஸ் தாட் ப்ளீஸ் சே நோ டு பிளாஸ்டிக் அண்ட் வருங்காலம்னு பேசாம நம்மள ஃபர்ஸ்ட் இந்த பாய்சன்லேருந்து நம்ம காப்பாற்றணும். இப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க வந்து என்ன விஷயம் என்ன ஆக போகுது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு 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 கிளாஸ் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு சொட்டு வந்து மேபி லைக் பாய்சன் கலர்னால் நம்ம அவ்வளோதான் கட்ட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு பெரிய பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து நீங்கள் பாய்சன் கலக்குறீங்க அப்படின்னா அந்த பாய்சன் வந்து ஒன்றும் ஆகாதுங்க. ஏதோ ஒரு விஷயம் ஆகும். ஆனால் டெய்லியும் அதை நீங்கள் சாப்பிட்டு அதுதான் ஸ்லோ பாய்சனுங்க. அதனால் ப்ளீஸ் ஸ்டாப் தி ஸ்லோ பாய்சன். ஒரு விஷயமும் வந்து மாறிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சம் மாற்றி நம்மள வந்து நம்ம தான் அங்கே பாதுகாக்கணும். ஸோ வித் திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப் கேலன்யா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் வந்து நீங்கள் தட்டிட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன ப்ராப்ளம் நம்ம உடம்புக்கு ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வித் திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப் கேலன்யா பிடிசி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.